ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 14/4/2025 14/5/2025 வரலும் உண்டான பலன்கள். இந்த சித்திரை மாதம் என்பது வருஷத்தின் முதல் நாள், தமிழ் ஆண்டின் முதல் நாள். ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன், பாருங்க. இப்போ இந்த புது மாதத்தின், அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் வருது, அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய, அதாவது கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம், ஒரு ராசியாக. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது, என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள், அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சித்திர மாதம்னு சொன்னோம் என்னன்னா, மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திர மாதம்னு சொல்கிறோம். புது வருஷமும் பிறகுறது. 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார். அது தவிர கன்னியில் கேது. இந்த மாதத்தில் சனி பகவான் சித்திர மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூல திரிகோண வீட்டில் இருக்கார். அது தவிர இந்த மாதத்தினுடைய 12வது ராசி, அதாவது மீனத்தில் ராகு, சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 3 கிரகங்கள் இருக்கு. இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால், 26/4/2025 அன்னைக்கு ராகு கேது, அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது. மாற்றங்களை, அதாவது ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் போகிறார். ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி தனியாகவே போட்டிருக்கேன், பாருங்க. மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன். அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் 30/4/2025 அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா, வருஷ கிரகமான குரு மாறுறார். எப்போ அப்படின்னா 11/5/2025 அன்னைக்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், 23/4/2025 அன்னைக்கு வாஸ்துன்னு சொல்லும்பொழுது, வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் 8:04 9:34 வரலாம். 1.5 மணி நேரம் கண்ணு முழுகிறார், அதாவது 90 நிமிஷங்கள். சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும். அதை தவிர பார்த்தாலேயானால், வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது, அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது, அதை தவிர புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது, பத்திரங்கள் பதிவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும். அதை தவிர வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது, இதெல்லாம் வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது. வாஸ்து கண் விழிக்கும் நேரத்தை 5 பிரிச்சிருக்காங்க, 18 நிமிஷமாக. 5-18 நிமிஷம். முதலில் வாஸ்து கண் விழித்து காலை கடனை முடிக்கிறார். அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார். அதற்கு பிறகு பூஜை செய்கிறார். அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு, அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் 18 நிமிஷம். அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம். இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:58 9:34 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன். அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, 25/4/2025 ரமண மகரிஷி, திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய 75வது ஜெயந்தி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றுல இறங்குறார். 27/4/2025 அன்றைக்கி அமாவாசை வேறு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 30/4/2025 அன்னைக்கு அக்ஷய திருத்தியை. அக்ஷய திருதினா வளர்பிறை திருதியை, அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3ஆவது நாள் அக்ஷய திருதியை. இந்த துவரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது. துவரம்பருப்பு, வெல்லம், அடுத்தது
கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அது தவிர பார்த்தீங்கன்னா 4/5/2025 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அக்னி நட்சத்திரம்ன்றது உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 28-29 நாள் ஆரம்பிக்கிறது. இது வந்து வைகாசி மாதம் வரலும் தொடர்றதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம். அதை தவிர பார்த்தாலேனால் இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்லை. அதாவது கல்யாணம் எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது. அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துருவா பொதுவாகவே. அது தவிர 12/5/2025 அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது. கள்ளழகரும் இறங்குறாரு வைகையில், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறங்குறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானா இந்த சித்திர மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது. இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள், அதாவது ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும். அதை தவிர பார்த்தலையானால் இந்த மாதத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா. இந்த மாதம் 11/5/2025 வரலும் பார்த்தோம்னா குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம். சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார், அதுவும் மிகப்பெரிய விசேஷம். சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து சுக்கிரனும் புதனும் சேர்ந்து, அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஏனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான். சரி, இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார் குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கார். இதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அடைகிறது. சுக்கிரன் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு இந்த மாதத்தினுடைய பலன் சொல்லுவோம். இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திர மாதத்தினுடைய பலன்களை பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். பண வரவு கொஞ்சம் வந்து புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தேவையற்ற செலவுகள் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கார். அதை தவிர பார்த்தீங்கன்னா 7.5 சனி போயின்னு இருக்கு. ராகுவும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல போகிறார். அதனால் சில விஷயங்களில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ராகுன்றது கரும் பாம்பு, நிச்சயமாக ஏமாற்றத்தை கொடுக்கும். ரொம்பவும் பெரிய விஷயமாக கையில் கிட்ட வரா மாதிரி இருக்கும். கிட்ட வரும்போது அப்புறம் காணாமல் போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் பணத்தை விரயமாக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மீனராசிக்காரர்கள் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் ராசியிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இருந்தாலும் அவர் 3-8 அதிபதி, 8ஆம் அதிபதி உச்சம் பெற்று உங்களுடைய ராசியில் இருக்கிறதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் பெரிய செலவுகள் இருக்காது. இருந்தாலும் வந்து பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாளர் 1-3 பரிவர்த்தனை. இதன் மூலியமாக ஆண் வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 3ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசியிலையும், ராசியின் அதிபதி 3ஆம் இடத்திலையும், குரு 3ஆம் இடத்திலும் இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் பணத்தை அதிகமாக போட்டு முயற்சிகளை பண்ணாதீங்க. பொறுமையாக ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்லலாம் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசியில் நீச்சம் பெற்று போகிறார். நீச்சம் பெற்று போனாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல நீச்சம் பெறார். அதாவது
5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வந்து நீச்சம் பெறதுனால பார்த்தலையானால் 9க்கு 9 அப்படின்னு சொல்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், தந்தைக்குன்னு செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல கேது வருகிறது ரொம்ப பெரிய விசேஷம். எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். தேவையற்ற செலவுகள் இருக்கும். பணம் வரக்கூடியது, புதிய கடன் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் வெளிநாடு போய் படிக்கக்கூடியவர்களுக்கு சற்று தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை மாற்றம், வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பினும் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறதால் அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. அதாவது பின்னடைவுன்னா முதல்ல அவங்க சொல்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளாத மனப்பான்மை வரும். அதற்கு பிறகு அவர்களை எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் நீங்கள் சொல்கிறத வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த சித்திரை மாதத்தில் பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுன்னு சொல்லுவோம். அந்த சில நாட்கள்ன்றது சந்திராஷ்டம நாட்கள். அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திரன் வந்து இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுன்னு பார்த்தடையானால் 9/5/2025, 10/5/2025, 11/5/2025 இந்த 3 நாட்கள் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திர பகவானுக்கு உண்ட எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கோவிலில் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மீனராசிக்காரர்கள் அதுவும் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, இந்த மொத்தத்தில் பார்த்தீங்களே ஏன்னால் மீனராசிக்காரர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவங்க, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, கடல் வாணிபம் செய்கிறவங்க, அதை தவிர கடல் வாழ் உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர ஷேர் மார்க்கெட்டில் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர புதிய வேலையில் ஏற்றம், அதாவது இருக்கும் வேலையில் ஏற்றம், அதன் மூலியமாக பணவரவு உண்டு. இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் இருக்கும். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 9/5, 10/5, 11/5/2025 இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த காலகட்டத்தில் அரிசி இல்லைனா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானம் கொடுத்துட்டு செய்கிறதன் மூலியமாக எந்த ஒரு காரியத்திலும் தடை இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வர்றதும், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதத்தில் கொடுக்கக்கூடும்.